மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். சொல்லுவோமா? வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். வார்த்தையை நிறைவேற்ற மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார். அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதரின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மகிமையின் தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார். தாங்கியே நடத்திட மறவார். தரிசனம் தந்தவர் மறவார். தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாது தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாது தேவன் உன்னை மறவார். எலியாது தேவன் உன்னை மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். மறவார், இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அப்படி ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா? நெருக்கத்திலிருந்து உன்னை கூப்பிட்டேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் எலியாவின் தேவன், அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், யோசேப்பின் தேவன், தானியேலின் தேவன், நம்முடைய தேவன். அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு எல்லாரும் கரங்களை தட்டி 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 எஸ் 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 போராது 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 போராது. இன்னும் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஓரா கதா ஷலபினார துரியாப்ரி பாபா பாபா ரபி பாபா கபால துராபி பாபா பாபா ஹம்சா லகதன துரியாக்கடர துன்னதுரியாப்ரி பாபா பாபா கபால துரபா. Hallelujah, 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 hallelujah. Oh Jesus, அன்பு நேசரின் நாமத்தையே அகிலமெல்லாம் பறைசாற்றிட, அன்பு நேசரின் நாமத்தையே
அகிலமெல்லாம் பறைசாற்றிட ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகம் தான் நிறைத்திடுமே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தால் நடத்திடுமே. அன்பின் தெய்வமே உம்மை பாடவே அன்பின் குரலை தாருமே. அன்பின் தெய்வமே உம்மை பாடவே அன்பின் குரலை தாருமே. அன்பு கூர்ந்து அடைத்தவரே அன்பின் கரத்தால் தழுமையா. அக்கினி போன்ற சோதனைகள் அகிலமெல்லாம் அகற்றிடவே. அக்கினி போன்ற சோதனைகள் அகிலமெல்லாம் அகற்றிடவே. அடியார்க்கு கிருபை செய்யும் அனுதினமும் தேருமையா. அடியார்க்கு கிருபை செய்யும் அனுதினமும் சேருமையா. அன்பின் தெய்வமே உம்மை பாடவே அன்பின் குரலை தாருமே. அன்பு கூர்ந்து அடிபணிய அன்பின் கிருபை தாருமையா. தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் நீ நடத்துகிறவர், அற்புதமாய் நீ நடத்துகிறவர், அதிசயமாய் நீ நடத்துகிறவர், இரக்கமாய் நீ நடத்துகிறவர். இந்த நாளிலே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசட்டும், உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசட்டும், அதிசயங்களை காண பண்ணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். வாசியுங்கள், வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சீக்கிரம் ஒருவர் வாசியுங்கள். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. Those shall not be forgotten for me. Hallelujah, hallelujah. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கு மறவாத தேவன். ஆமென், ஆமென். சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. நம்மை மறக்காத தேவன் சாதாரணமானவர் அல்ல. நம்மை மறவாத தேவன் நம்மை தூக்கி சுமக்கிறவர். நம்மை மறவாத தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தோளிலே சுமந்து அவர் நம்மை கரங்களிலே உயர்த்தி வைக்கிற தேவன். அவர் சொன்னார் ஏசாயா 49:16, உள்ளங்கையிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன், என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். வரைந்திருக்கிற ஒரு தேவனைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அருமையான தேவன்,
நம்மை குறித்து அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்கின்றார், உன்னுடைய வேதனைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய சூழ்நிலைகளையும் உன்னுடைய நெருக்கங்களையும் நான் எல்லாவற்றையும் அறிந்து உன்னை தூக்கி சுமக்கும்படி என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன். அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமென். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை, அவர் உங்களை ஆமென் மறப்பதும் இல்லை, உங்களை அழிப்பதும் இல்லை என்று சொன்னார். மறவாத தேவன் சொல்கிற வார்த்தை அதுதான், உங்களை நான் கைவிட மாட்டேன், உங்களை நான் அழிக்க மாட்டேன், உங்களை நான் மறக்க மாட்டேன். யாக்கோபை மறவாத ஆண்டவர். யார் அந்த யாக்கோபு? யாக்கோபு சாதாரணமானவன் அல்ல. அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அவன் ஒரு ஏமாற்றுக்காரன். எத்தன் எத்தன் இல்லையா? பிறப்பில் எத்தன், பிறப்பில் சேட்டக்காரன். அவங்க அம்மாவுக்கு 2 பிள்ளைகள் வயிற்றுக்குள்ள இருந்தது. ஒன்னு ஏசா, இன்னொன்னு யாக்கோபு. இவன் என்ன பண்றான் தெரியுமா? வயிற்றில் இருக்கும் போதே ஏசா முன்னே போகக்கூடாது, என் புத்திர சுவிகாரம் எல்லாம் போய்விடும் என்று சொல்லி அவன் குதிகாலை பிடித்து இழுத்தவன் தான் இந்த யாக்கோபு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெட்ட பிள்ளையில முதல் பிள்ளையான ஏசா உள்ள வரக்கூடாது. நான் நினைக்கிறேன் இந்த ரெட்ட பிள்ளை பிறக்கிறவர்கள் எல்லாருக்கும் சில பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அழகா குதிகாலை பிடித்து இழுத்தவன் தான் இந்த யாக்கோபு. இன்னொரு பக்கம் தெரியுமா, 2 பேரும் வளர்ந்தாங்க. ஒருத்தன் வேட்டைக்காரன், ஒருத்தன் கூடாரவாசி. அல்லேலூயா. இவனுக்கு சமையல் என்ன ரொம்ப பிடிக்கும்? யாருக்கு? யாக்கோவுக்கு சமையல் பிடிக்கும், ஏசாவுக்கு வேட்டையாடுகிறதை பிடிக்கும். இதை புரிந்து கொண்டவன் அவன் சமையல் மட்டுமல்ல, வேட்டைக்காரன் மட்டுமல்ல, சமையலையும் நன்றாய் செய்வான், ருசியாய் சமைக்கிறவன் ஏசா. ஆனால் இவனோ தன் தாயும் தகப்பனையும் சுற்றி கொண்டு கூடாரவாசல் இருக்கிறவன். இவனுக்கு இன்னொரு தத்துவம் உண்டு. தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்தான், தேவனோடு கூட சார்ந்திருந்தான், ஜபவீரனாய் இருந்தான், தேவனுக்கு முத்திரை பதித்தான். அதனால் ஆண்டவர் அவனை மறக்கவில்லை. அல்லேலூயா. சில ஏமாற்றுக்காரங்களாய் இருக்கப்பட்ட அவனை எப்ப தெரியுமா ஆண்டவர் தொடுகிறாரு? வித்தியாசம் அல்ல. எப்போ ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணித்தானோ அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்த ஆரம்பித்தார். எப்போ அர்ப்பணம் வரும் தெரியுமா? சில கஷ்டம் வரும்போது தான் வரும். 2 முறை, ஒரு முறை தன் சகோதரனை ஏமாத்துறான், இன்னொரு முறை சகோதரனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தான் பெரும்படி ஏமாற்றப்படுகிறான். ஆக 2 ஏமாற்றங்களை கொடுக்கப்பட்டவன் சாவுக்கண்டு பயந்து தன் மாமா வீட்டிற்கு ஓடும் போதுதான் அங்கதான் அற்புதம் நடக்குது. அங்கதான் கர்த்தர் அவனை தொட ஆரம்பித்தார். அங்கேதான் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் புறப்பட்டு வருகிறது. எங்கே? லூஸ் என்ற இடத்தில் அவன் படுத்திருக்கும் போது, அவன் தலையணை வைத்து படுத்திருக்கும் போது தேவதூதர்கள் ஏணியிலே ஏறி இறங்கிறதை அவன் கண்ட அந்த சூழ்நிலை தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது. திருப்பம் ஏற்பட்டான். ஒரு உடன்படிக்கை செய்த பாருங்க, நான் போய் திரும்பி வரும் மட்டும் நீர் என்னை ஆசீர்வதித்தால் இந்த இடத்துல நான் மறுபடியும் வந்து உமக்கு பலி செலுத்துவேன். அது பெத்தேலாய் மாற்றினார். ஒரு அப்பத்தின் வீடாய் அந்த இடத்துல செயல்படும்படி கர்த்தர் அவனை உருவாக்கினார். அல்லேலூயா. அவன் திரும்பி வரும்போது யாப்போக்கு நதி எண்டையிலே, ஆற்றண்டையிலே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை தான், அவன் பேர் தான் என்ன பேரு? இஸ்ரவேல். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, புரியலையா நான் பேசுறது? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். போங்க பாஸ்டர், காலையில உயிர் தூங்க விடாம இல்லையா? காலையிலே எழும்பி நாங்கள் குளிச்சு 7 மணிக்கெல்லாம் இங்கே வர்றோம் பாருங்க. இந்த பாஸ்டர் வச்சிருக்கிற 7 மணி டைமே வித்தியாசமாக இருக்கு. எங்களை தூக்க விட மாட்டாங்க. அப்படியாவது கொஞ்ச நேரம் இங்கே தூங்கலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஹலோ ஹலோ, சிலருக்கு எங்கே தூக்கம் வரும்? சர்ச்சில் வந்து அந்த தூக்கம் வரும். உண்மையில சொல்கிறேன், ஒரு மீட்டிங்கில் என்னை பார்த்து ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் 2வது நாள் கன்வென்ஷன் இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசுங்கன்னாரு. ஏன்னு கேட்டேன். இல்லை, இங்கே வந்தோடனே தான் தூக்கமே வருது.
நான் கொஞ்சம் தூங்குறதுக்கு எனக்கு நல்ல வசதியா இருக்கு, ரொம்ப நேரம் பேசுங்க. அப்படி யாரும் இல்லையே. அல்லேலூயா, நீங்க நல்லவங்க. அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபு என்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டானோ ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னார், நீ என் தாசன், நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். உலகத்தில் உன்னை உருவாக்கினாலும் உன்னை உருவாக்கி எடுத்தவன் நான். தேவ பிள்ளைகளை உருவாக்குற ஒரே ஒருவர் என் தேவன் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உருவாக்குறவரை கொண்டுதான் உருவாக்கத்தை வெளிப்படுத்த முடியும். உருவாக்குறவரை கொண்டுதான் உன்னை குறித்து ஆராய்ந்து கொள்ள முடியும். உருவாக்குறவரை கொண்டுதான் உன்னை எந்த நிலையில உயர்த்த வேண்டும் என்று தெரியும். ஆமென். சாதாரணம் கிடையாதுங்க. அவன் ஏமாற்றுக்காரன் தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு அற்புதம் இருந்தது, அவனுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. அர்ப்பணிப்பு எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் என்ற ஒரு பெரிய ராஜ்யத்தை எழுப்பும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஒருவராலும் கூடாத ஒரு பெரிய அதிசயத்தை யாக்கோபுடைய பிறப்பு கொண்டு வந்து இஸ்ரவேலில் ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைப்பது உண்மையானால் உன்னை கொண்டு உயர்த்தும்படி யாரோ நீ எங்கிருந்தோ தெரியாது, ஆனா உன்னை உயர்த்தும் போது கர்த்தர் இந்த தேசத்தில் உன்னை மேன்மைப்படுத்த முடியும். அதை மறந்துடாத, மறந்துடாத. எல்லாரும் உன்னை பார்த்து சொல்லலாம், உதவாக்கார, ஏமாற்றுக்கார, மோசமானவன், அநியாயக்காரன்னு சொல்லலாம். சகைவை பார்த்து சொன்னார், இயேசு சொன்னார், சகைவே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும்னு சொன்னாரு. ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்து சொன்னாரு, பாவியாகி அநியாயக்காரனாகிய துன்மார்க்கனாகிய இவருடைய வீட்டுல இயேசு தங்க போறி. அவருக்கு அது என்ன பிடிக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஹலோ, துன்மார்க்கமாய் வாழ்கிறவங்க வீட்டில் தங்குறது தாங்க இயேசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியுமா? ஏன்னு தெரியுமா? உன்னை நரகத்திற்குள்ள கொண்டு போக அவர் வரல. ஹல்லேலூயா. உன்னை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அவரே சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் உலகத்திற்கு வந்தார் என்று லூக்கா 19:10 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர விரும்பும் போது மற்றவங்க அநியாயக்காரன்னு சொல்லியிருந்தாலும் நீ கவலைப்படாத. ஏன்னா இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் இவர்கள் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கிறது உண்டானால், நாளத்தனையாய். இந்த உண்டானால் என்கிற வார்த்தை எனக்கு கொஞ்சம் இடிக்குது. அல்லேலூயா, கொஞ்சம் இடிக்கதான் செய்யுது. இருந்தாலும் வேற வழி இல்லை, நான் மாறி பேசக்கூடாது. இல்லை பிறகு இவர் வந்து மாறி பேசுன்னு சொல்லக்கூடாது. இல்லை, ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் அவனை கண்டு பயந்து இருந்தார்கள். அவன் ஆஸ்தியை சேர்த்ததனால் தான் சொல்றான், ஏன் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? ஆண்டவர் தந்ததை ஆண்டவருக்கே கொடுக்க மாட்டோமே. ஹலோ, ஆண்டவர் தந்ததை ஆண்டவருக்கே கொடுக்க மாட்டோம். அப்புறம் எப்படி நம்ம ஏழைகளுக்கு கொடுப்போம்? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? அது மட்டும் சொல்லக்கூடாதே. எல்லாம் முகம் என்ன கோபமா பார்க்குறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அங்கே என்ன சொல்லிச்சா? கர்த்தருடையவைகள் கர்த்தருக்கே, அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடையவைகள் கர்த்தருக்கே. ஆனால் கர்த்தருடையவைகளை நாம் கர்த்தருக்கு செலவழிக்க மாட்டோம். வெளியே எவ்வளவு வேணும் செலவழிப்போம். வெளியே எவ்வளவு வேணுமானாலும் செலவழிப்போம். வெளியே என்ன வேணுமானாலும் செய்வோம். ஆனால் கர்த்தருக்காக மட்டும் செய்ய மாட்டோம். நல்லா புரிஞ்சுங்க. நீ கர்த்தருக்காக செய்தால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், இங்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதுதான். அவன் சொல்லப்பட்ட வார்த்தை என் ஆண்டவர் மறக்காதவர். அவரே சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகின போதும் அடிமைத்தனத்திலே 430 ஆண்டு காலம் வேதனைப்பட்ட ஒரு சூழ்நிலை. செக்கிழுத்தார்கள், வைக்கோல் சுமந்தார்கள், செங்கல் அறுத்தார்கள், செங்கல் சுமந்தார்கள், மாட்டை போல் வயல் உழுதார்கள், சாட்டையடிப்பட்டார்கள், கஞ்சி கலந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது என் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்களோ தேவன் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தார் என்று சொல்லி உபாகமம் 4 அதிகாரம் 7 வசனத்தில் தெளிவாயிருக்கிறது.
உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அழகாக சொன்னாரே, அடிமைத்தனத்தில் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து வந்தேன் என்று சொல்கின்றார். அந்த ஜனத்தை குறித்து என் ஆண்டவர் அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 1:31 என்ன சொல்லி தெரியுமா? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பதை போல நீங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நான் உங்களை, எவ்வளவு அருமையான ஆண்டவர், நான் உங்களை தோளிலே சுமந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு சுமக்கிற ஆண்டவர் மறக்க மாட்டார். சுமக்கிற ஆண்டவர் மறக்க மாட்டார். ஏன்னா உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ளே நிறுத்தி இருக்கிறார். உன்னை மகிமைக்குள்ளே புறப்பட செய்திருக்கிறார். உன்னை மேன்மைக்குள்ளே நிறுத்தி இருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய கரம். அல்லேலூயா. போகட்டும். ஆண்டவர் நம்மை மறக்காதிருக்க வேண்டும் என்றால், இஸ்ரவேலை ஆசீர்வதித்து உருவாக்கி மறக்கப்படாத ஆண்டவர் நம்மை மறக்காதிருக்கணும்னா நாம என்ன செய்யணும்? சரிதானே? ஹலோ, நம்ம மறக்காதிருக்க நாம என்ன செய்யணும்? நாம என்ன செய்யணும்? அது உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. நான் சில காரியங்களை சுருக்கமாய் சொல்ல போறேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் யாரு? கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவங்க. வாரத்தில் 1 மணி நேரம் கிறிஸ்தவம் இல்லையே. அப்படி இல்லையே. ஒரு பாட்டு பாடலாமா தோணுது. அல்லேலூயா. பாடலாமா? உண்மையில பாடலாமா? தம்பி ஓடிவாடே, நீ என்னடே, நீ ரொம்ப இப்படியே இருக்கிற, கொஞ்சம் ஆடி ஆடி அடிச்சு பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ரொம்ப அமைதியாகவே அடிப்பான். அவன் அடிக்கிறது தெரியாது. என் முகத்தை பார்த்து பார்த்து அடிக்கணும்னா. அல்லேலூயா. வாரத்தில் 1 மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்தில் பேரில தாங்க நாங்க கிறிஸ்தவங்க. வாரத்தில் 1 மணி நேரம் நாங்க கிறிஸ்தவங்க, மற்ற நேரத்தில் பேரில தாங்க நாங்க கிறிஸ்தவங்க, நாங்க கிறிஸ்தவங்க. தாத்தா தாமஸ், அப்பா அமோஸ், நானோ போவஸ், இன்னும் என்னங்க? ஹலோ, தாத்தா தாமஸ், அப்பா அமோஸ், நானோ போவஸ், இன்னும் என்னங்க? வார ஞாயிற்றுக்கிழமையில வேடத்தை கலப்பேன், ஆலயத்தில் காபிரியல் நானே தான். ஞாயிற்றுக்கிழமையில வேடத்தை கலப்பேன், ஆலயத்தில் காபிரியல் நானே தான். பாட்டு பாடி பரமனோடு ஒன்றிய பின்னே, பாட்டு பாடி பரமனோடு ஒன்றிய பின்னே, பூட்டி வைத்து சுய உருவில வெளியில போவேன். தாத்தா தாமஸ், அப்பா அமோஸ், நானோ போவஸ், இன்னும் என்னங்க? தாத்தா தாமஸ், அப்பா அமோஸ், நானோ போவஸ், இன்னும் என்னங்க? எல்லாரும் இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கையை முதல்ல தட்டுங்களேன். அல்லேலூயா. கரங்களை தட்டியே பாடலாமா? பாடலாமா இல்லையா? பாட்டை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்களோ? அதில் அர்த்தம் இருக்குது, ரொம்ப கவனிச்சிருங்க. அல்லேலூயா. வாரத்தில செய்த பாவம் யாருக்கு தெரியும்? பேரத்தில காணிக்கையா மாறிடும். வாரத்தில செய்த பாவம் யாருக்கு தெரியும்? பேரத்தில காணிக்கையா மாறிடும். படத்துக்கு போன டிக்கெட் பாக்கெட்டில் இருக்கு, சினிமா போன டிக்கெட் பாக்கெட்டில் இருக்கும். பிறருக்கும் என்னிடத்தில் வெறுப்பே கிடைக்கும். தாத்தா தாமஸ், அப்பா அமோஸ், நானோ போவஸ், இன்னும் என்னங்க? தாத்தா தாமஸ், அப்பா அமோஸ், நானோ போவஸ், இன்னும் என்னங்க? உப்பாக உப்பாக உலகத்துக்கு இருக்க சொன்னாங்க. அல்லேலூயா. உப்பாக உலகத்துக்கு இருக்க சொன்னாங்க.
குப்பியில இருக்கும் போது தப்பாங்க, உப்பாக உலகத்துக்கு இருக்க சொன்னாங்க. குப்பையில இருக்கும் போது தப்பாங்க, தப்பி கூட பிறரோடு கலந்திட மாட்டோம், தப்பி கூட பிறரோடு கலந்திட மாட்டோம், எப்போது சொல்லும் செயலும் இணைந்திட மாட்டோம். தாத்தா தாமசு அப்பா அமோசு நானும் போவசு இன்னும் இல்லைங்க. தாத்தா தாமசு அப்பா அமோசு நானும் போவசு இன்னும் என்னங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எப்படியும் ஒரு மெசேஜில் ஒரு மேடை பாட்டு பாடினாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, நம்ம சொல்லுமல்ல, எங்க தாத்தா யாரு, ஆமா எங்க அப்பா யாரு, ஆமோஸ். நான் யாரு, ஆமா நான் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தேன்னு வச்சுங்க, பாடுவேன், பரமனோடு ஒன்றுவேன், நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஆனா போகும்போது, வெளியே போகும்போது, ஹலோ உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அல்லேலூயா. வாரத்தில் நம்ம என்ன பண்ணாலும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரையிலும் எதை பண்ணிலும் பண்ணிருங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்கப்பட்டோன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிப்பாருன்னு நினைச்சது தப்பு. அல்லேலூயா. உப்பாக உலகத்துக்கு இருக்க சொன்னாங்க, நீ உலகத்திற்கு உப்பா இருக்கிறாய். குப்பையில் உப்பு இருந்தால் யாருக்காவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. ஆனால் அதை எடுத்து பயன்படுத்தினாதான். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஆலயத்துக்கு வருவோம், முடிஞ்ச உடனே ஓன்னு ஓடிடுவோம், மற்றவங்களோட பகிர்ந்து கொள்கிறதும் இல்லை, செயல்படுகிறதும் இல்லை. அந்த அர்த்தத்தில் தான் அந்த பாட்டு எழுதினேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இப்படிப்பட்ட மேடை பாட்டெல்லாம் வேற எங்கே இருக்காது, நான் தான் எழுதினேன். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். முதலாவதாக ஆண்டவர் நம்மை மறக்காது இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வழி செம்மையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மை வே. என்னுடைய வழி செம்மையாய் இருக்கப்பட வேண்டும். செம்மையான வழியை தெரிந்து கொண்டால் மாத்திரம்தான் ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். நம்முடைய வழி எப்படிப்பட்டது? எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனா வேதம் சொல்லி இருக்கிறது, நாங்களோ அதிலே நடக்க மாட்டோம். எவ்வளவு அருமையான வார்த்தை. நாங்களோ அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். உன் பூர்வ பாதைகள் எவைகள்? ஏன் அதை விட்டு விட்டு நீ நடந்து கொண்டிருக்கிறாய்? மூதாதைகளுடைய வேத வசனத்தை எடுத்துப்பார், உடைய வழிகளில் பார், உன் பூர்வ பாதைகளை எண்ணிப்பார், முத்திரைகளை நினைத்து பார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நீங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாலே இளைப்பாறுதலை கிடைக்க தவறி விடுகிறீர்கள். இயேசு சொன்னார் மத்தேயு 11:28, இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கோ நம் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறி போகிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். கோரோசோனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உனக்கு செய்த நன்மைகளை நான் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்தானால் அப்பொழுது ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே சீதோனுக்கும் தீர்வுக்கும் நான் செய்கிறதை பார்க்கிலும் உனக்கு செய்கிறது கொடுமையா இருக்கு. அல்லேலூயா. உனக்கு செய்வதை பார்க்கிலும் நான் தீர்வுக்கு சீதோனுக்கு செய்கிறது நலமாயிருக்கும் என்று சொன்னார். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உனக்கு செய்த நன்மைகளை நான் சோதோமுக்கு செய்திருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். அப்பொழுது ரெட்டெடுத்து சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்களே. நியாய தீர்ப்பு நாளிலே நான் உனக்கு செய்த நன்மைகளை விட சோதோமுக்கு செய்கிறது லகுவாயிருக்கும் என்று சொன்னார். ஏன்னா நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆண்டவர் என்று சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உங்களுக்கு எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருப்பார், எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்திருப்பார், எத்தனை விதமான ஆறுதலை உங்களுக்கு தந்திருப்பார்.
எத்தனை விதமாய் உங்களை போஷித்து நடத்தி இருப்பார். ஆனால் நீங்களோ மறந்திருக்கிறீர்கள். உங்களுடைய வழி தாறுமாறாய் இருந்தது. தாறுமாறாய் இருக்கிறதுனாலே நாம் மறந்து விடுகிறோம். பிலேயாம் நல்ல ஒரு தேவ மனுஷன் தான், தேவனோடு கூட சார்ந்திருக்கிறவன், இஸ்ரவேலன் அல்லவன். ஆமென். அவன் வேறொரு வம்சத்திலிருந்து பிறக்கப்பட்ட பிலேயாம். ஒருவனை சபித்தால் அது சாபம், ஒருவனை ஆசீர்வதித்தால் அது ஆசீர்வாதம். அதே பிலேயாம் பாலாக் என்ற மோவாபிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி அழைக்கின்றான். ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறான். உனக்கு என்ன வேணுமானாலும் செய்கிறேன் என்று சொல்லுகிறான். பொன் பொருள் அத்தனையும் கொண்டு உன் வீட்டை நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். வேண்டானா சொல்லுவோம், வேண்டானா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். தம்பிக்கு நான் $1 கோடி தர்றேன் தம்பின்னு நான் சொல்லிட்டேன். ஐயோ நீங்க கஷ்டப்படுறீங்க, வேண்டாம் பிரதர், வேண்டாம் பாஸ்டர், நீங்க எடுத்துட்டு போங்க அப்படி சொல்லுவீங்க. எப்ப வேணுமானாலும் ரெடியா இருப்போம் இல்லையா? உண்மையா இல்லையா? நானும் ஊழியக்காரன் தான். எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சா நானும் சொல்லுவேன், ஆஹா அந்த ஜனத்தை கொஞ்சம் சபிச்சா மட்டும் போறோம், நமக்கு இவ்வளவு பணம் கிடைக்குது அப்படின்னு நான் நினைப்பேனா இல்லையா? என்ன அப்படி பார்க்குறீங்க? நினைக்க மாட்டீங்களோ? நீங்கள் நினைப்பீங்களா இல்லையா? நினைக்க மாட்டீங்களா? அப்போ நீங்கள் பாக்கியவான்கள். நான் தான் அபாக்கியவான் நினைக்கிறேன். ஆமாம், நான் நினைப்பேன் பாஸ்டர், எனக்கு யாராவது தந்தா நல்லா இருக்குமேன்னு நினைப்போமா இல்லையா? பாஸ்டர் நீங்கள் நினைக்க மாட்டீங்களா? கண்டிப்பாக நினைப்போம் பாஸ்டர். டேனியல் இப்போ ரொம்ப நினைப்பார், எனக்கு கொஞ்சம் இருந்தாங்கன்னா நான் எல்லாத்தையும் அனுபவித்துட்டு நான் நேராக ஊர் போய் சேர்ந்துருவேன் நினைப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் நினைப்போம். ஆனாலும் பிலேயாம் வந்து ஒரு மாறுபாடவன் அல்ல. பிலேயாம் நினைச்சதுல தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு காரியம், பிலேயாம் நினைத்தது தவறு. பிலேயாம் போக வேண்டிய இடம் சரியான இடம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு மாறுபாடா இருக்கிறாய் என்று சொன்னார். ஒரு மாறுபாடான வழியிலே நீ எதை சம்பாதித்தாலும் சரி அது துன்பம். மாறுபாடான வழியிலே நீ எதை விரும்பினாலும் சரி அது துன்பம். துன்பம். வாழ்க்கையில் அனுபவத்தோடு சொல்றேன், அனுபவத்தோடு சொல்றேன். ஆமென். ஒரு தடவை ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு நற்செய்தி கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. 2வது நாள் நற்செய்தி கூட்டத்தில், முதல் நாள் நற்செய்தி கூட்டத்தில் முடிந்த உடனே ஒரு பிரதர் வந்தார். பிரதர் வந்து, பிரதர் நாளைக்கு என்னுடைய ஷாப்பு திறக்கிறேன், நீங்கள் தான் வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சுக்கணுன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு நான் 1 லேக் ஆஃபரிங் வச்சிருக்கிறேன்னாரு. 1989 1 லேக் ஆஃபர்னா சாதாரண இதா? சாதாரண இதா? அவ்வளவு பணம். என் உள்ளம் குளிர்ந்தது. ஏன்னா 1 லேக் வருது, 1 லேக் வருது. ராத்திரி தூக்கமே வரல. அல்லேலூயா. ராத்திரி தூக்கமே இல்லை. எப்படா காலை வெளுக்கும். காலை வந்தது போல் அழகான ஒரு, அன்றைக்கு டாட்டா சும்மா தான் பெரிய நிலை. டாட்டா சும்மா என்று சின்ன ஒரு கார் வந்தது. என்ன அருமையாக உட்கார வச்சு, ஃப்ரண்டில் உட்கார வச்சு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் முதல்ல வீட்டுக்கு கொண்டு போனாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் வீட்டில் ப்ரேயர் பண்ணேன். வீட்டில் ப்ரேயர் பண்ணிவிட்டு திருப்பி வரேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு கேட்டு, இப்போ தான் ஷாப்பு திறக்க போகிறேன்னு. கூட பாஸ்டர் வந்திருந்தார். அந்த மனுஷனாவது எனக்கு சொல்ல வேண்டாமா? அவரும் சொல்லலை. அங்கே போனோம். போய் சொன்னா என்ன ஷாப்புன்னு நினைக்கிறீங்க? ஒயின் ஷாப். ஒயின் ஷாப்பை நான் திறந்து வைக்கணுமா? இப்போ எனக்கு பயங்கரமான சிக்கல். 1 லேக் முன்ன நிற்குது. பிசாசு சொல்கிறான், டேய் ஜாம் பண்ணிட்டு 1 வாக்கு வாங்கிட்டு போயிடுடா அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதாதா? நான் எதை நம்புவேன்? நான் அந்த மனிதனோடு சொன்னேன், நீங்கள் ஒயின் ஷாப் தான் திறக்கன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன், ஐம் சாரின்னு. இதை நான் திறக்க முடியாது அப்படின்னு. அவர் திருப்பியும் சொல்கிறாரு, 1 லேக் குப்பையில் போடன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை டாட்டா சும்மரில் பின்னாடி ரொம்ப கனப்படுத்தி கொண்டு போகிறவங்க லாஸ்ட் நான் ஆட்டோ பிடிச்சி நான் தங்குற இடத்துக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. பாவம் வேறு வழியில் அந்த பாஸ்டர், அவங்க பாஸ்டர் இல்லை, அவர் போய் ஜாப் பண்ணிட்டு வந்துட்டார். ஏன் சொல்கிறேன்னா, சில வேளை அந்நியாயமானது நீ தொட்டால் அது உனக்கு துன்பமாக இருக்கும். அதிலெல்லாம் கலங்குற ஆளே கிடையாது. அல்லேலூயா.
தேவ சமூகத்திலே பாரத்தோடு கூட எதை கேட்கிறியோ உனக்கு தர வேண்டியது, உனக்கு கிடைக்க வேண்டியது கர்த்தர் உன் மேல வச்சுட்டே இருப்பார். ஒரு நாளும் அதை யாரும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. உன் வாழ்வு ஸ்திரமாயிரு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆயிரு, அவ்வளவுதான். ஊழியத்தை வைத்திருக்கிற, வேதத்தை தூக்கிற, வேதத்தை எடுத்தியா, நீ கிறிஸ்தவன் என்கிற உள்ளம் உனக்குள்ள இருக்கணும். சும்மா ஏமாத்தி நிச்சயமாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை. தைரியமா ஏன் சொல்றேன்னா, தைரியமாய் சொல்றேன்னா என்னை பற்றி ரொம்ப அவருக்கு தானியேல் பிரதருக்கு தெரியும், கேட்டு தெரிஞ்சுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வைக்கு இந்த முழங்கால் மட்டும்தாங்க என்னுடைய வாழ்க்கை. முழங்கால் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. யாரை குறித்தும் கலங்குறவனும் இல்லை, கலக்கப்படுகிறவனும் இல்லை. தேவன் ஒருவரே எங்களுக்கு துணையாய் இருக்கிறவர். அவர் சொன்னார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை உருவாக்கினேன், மறக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. பிள்ளையாம் இப்ப கடந்து போறான், பாத்தீங்களா? எதுக்கு கடந்து போறான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவனுடைய உள்ளம் இருந்தது. எனக்கெல்லாம் இருக்கிறது, எல்லாம் வருமே என்ற ஆசை அவனுக்குள்ள இருந்தது. குறுக்க என்ன இருந்து தெரியுமா? அவன் கழுதைக்கு மேல போறான். கழுதை என்ன பண்றது? முதல்ல வயலுக்குள்ள போகுது. வயலுக்குள்ள போனோன்னா பட்டார் நடிச்ச, நம்ம வார்த்தையை சரியா கேட்கலன்னா யாரா இருந்தாலும் அடி கொடுப்போம் இல்லையா? அவன் அடிச்சான். ரெண்டாவது என்ன பண்றான்? ரெண்டாவது கழுதை திராட்சை தோட்டத்துக்குள்ள போகுது. டேய், நான் போக வேண்டிய வழி இது, நீ ஏன் திராட்சை தோட்டம்? ரெண்டாவதும் அடிச்சான். மூணாவது அவன் போறதுக்கு அங்கங்கே வழியில் பார்த்தீங்களா, அவன் காலை நெருக்கி கொண்டு போய் அப்படியே அவன் மேலே படுத்துட்டு, இப்ப மூன்றாவது முறை அடித்தான். ஒரு வார்த்தை கொடுக்க பாருங்க, பிலேயாமுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். அப்ப இதுவரை அவனுடைய கண் என்ன செய்திருந்தது? அடைக்கப்பட்டிருந்தது. எந்த கண்ணு? எந்த கண்ணு? பிரகாசமுள்ள மனக்கண்கள். உங்களுக்கு எனக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டு. நம்முடைய வழி சரியாய் கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் கொடுக்கிற மனக்கண்கள் உங்களுக்கு அடைக்கப்பட்டால், எப்பொழுது புற கண்கள் திறந்திருக்குமோ உன் அக கண்கள் அடைக்கப்பட்டிருக்கும். எப்பொழுது அக கண்கள் அடைக்கப்படுகிறதோ உன் வாழ்க்கையில் அந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் தன்னை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஒரு செம்மையான பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். என அன்பானவர்களே, பிலேயாமுடைய கண்களை கர்த்தர் திறந்தார். எதிரில் யார் நின்னார் தெரியுமா? தேவதூதன் பட்டயத்தோடு நின்னார். இப்போ அதுக்கு முன்னால கழுதையை பார்த்து சொல்ற, ஏன் என்ன பரியாசம் பண்ணிட்டு வர? ஆண்டவர் கழுதையினுடைய வாயை திறந்தாரு பாருங்க. மிருகம் பேசியது. ஹலோ, எப்படிங்க ஒரு மிருகம் பேசும்? அதுக்கு ஆக்டிக்கட்டு நம்ம வீட்டில் நடத்துகிற எந்த வளர்த்துகிற ஒரு மிருகம் நாம் என்ன சொல்கிறோம், அது ஆக்ஷன் கண்டு தான் நாம் புரிஞ்சுக்கணும். ஆனால் இது பேசிச்சு பாருங்க, பேசிச்சு. ஆனால் கிளி பேசும். யாரு? கிளி. கிளி என்ற பறவை பேசும். கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க? உங்கள் வீட்டில் இருக்கா? யார் வீட்டில் இருக்கு? அல்லேலூயா. கிளி பேசும். ஆண்டவர் அதுக்கு ஒரு தத்ரூபமான கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் எந்த மிருகமும் பேசுறது மாதிரி இல்லை, பேசுறது மாதிரி இல்லை. அதனால்தான் 2 பேதுருவில் அழகா சொன்னிச்சு, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மதிக்கட்டை, நல்ல தீர்க்கதரிசி, அதான் சொல்லப்பட்டிருக்கு, நல்ல தீர்க்கதரிசியுடைய மதிக்கட்டை ஒரு மிருகம் பேசி தடுத்தது என்று சொல்லி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது 2 பேதுருவில். அல்லேலூயா. நல்ல தீர்க்கதரிசியுடைய மதிக்கட்டை ஒரு மிருகம் பேசி தடுத்தது. வாயை திறந்த உடனே தான் கண்களை கத்து திறந்தாரு. கண்களை திறக்கும் போது எதிரில் தேவதூதன் சொல்றாரு, கழுதை மட்டும் உன்னை தப்பு வைக்காமல் இருந்திருந்தால் நான் உன்னை வெட்டி கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். நீ 3 முறை கழுதை அடிச்ச, ஆனா கழுதை மட்டும் தப்பு வைத்தது. எனக்கு அன்பானவர்களே, சில வேளை நம்ம போகிற வழி சரியா இல்லைன்னா தேவதூதன் குறுக்க நிற்பார் என்பதை மறக்காத. நம்ம போகிற வழி தேவனுக்கு பிரியம் இல்லாது இருந்திருந்தால் தேவதூதன் உன்னை சரிபடுத்துவார். அதைத்தான் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இதுவே வழி என்று சொல்லக்கூடிய சத்தம் உன் காதுகளிலே கேட்கும்.
உன் காதுகளிலே கேட்கும், பின்னாலே கேட்கிற சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும்படி ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரியமான பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கப்பட வேண்டும். ஒரு பிரியமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேல வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. பிழையாம் கடந்து போனான், அவனுடைய செம்மையான வழியை கர்த்தர் ஸ்திரப்படுத்தினார். நான் சொல்றதை கேளுன்னு சொன்னாரு, கேட்டான். அந்த ஜனத்தை 3 முறை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அவன் சபிக்கவில்லை, ஆசீர்வதித்தான். துக்கம் அவனுக்கு விரோதமாய் வந்தது. பாலாக் என்ற ராஜா அவனுக்கு விரோதமாய் பேசினான். அவன் சொன்னான், உனக்கு நான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறேன் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றான். பயப்படாத தீர்க்கதரிசி, ராஜாக்களுக்கும் பயப்படாத தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வழிகள் எப்படி இருக்கிறது? என் ஆண்டவர் சொல்கிற செம்மையானவருடைய வழி தேவனுக்கு உத்தமமா இருக்கிறது. நீதிமொழிகள் செழிவாய் சொல்லுகிறார். உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். நீங்க உத்தமமாய் நடந்தா உங்களுக்கு துணையாய் கர்த்தர் இருப்பார் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. செம்மையான வழியை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிந்து மேன்மைப்படுத்துகிறார். இரண்டாவதாக நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அவருக்கு நம்பிக்கை. செம்மையாய் மட்டும் நடந்தால் போராது, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நம்பிக்கையாய் இருக்கப்பட வேண்டும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை சார்ந்திருந்து, வாசிங்க, நான் உங்களை வாசிக்க வைக்கணும். நான் வாசிக்காமலே சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் வாசிக்க வைக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க. 2 ராஜாக்கள் 18:5. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் சார்ந்திருந்து தன் நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்தது இல்லை. இருந்தது இல்லை. நம்பிக்கை சாதாரணமானதல்ல. எசேக்கியாவின் ராஜா ஆபி என்பவருடைய மகன் 25வது வயதிலே அரசவையில் ஏற்றினவன், 29 வருஷம் அரசவையில் இருக்கப்பட்டவன். அவன் ஆண்டவரை பார்த்து, யூதாவில் இருக்கப்படுகிற ராஜா, இஸ்ரவேல் இருக்கிற ராஜா, ஒருவராலும் சொல்ல முடியாத ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல வைத்திருந்தான். ஐயா, ஆண்டவர் மேல வைத்திருந்தான். அவன் நம்பிக்கை சாதாரணமான நம்பிக்கை அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியா ராஜா நம்பிக்கை வைத்தனால தான் கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார், கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஏசாயா 26:3 சொல்லி இருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்கிற தேவன் இன்றைக்கு சொல்கிறார், உங்களை மன்னையும் பூரண சமாதானத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் நிறுத்துகின்றார். நம்பிக்கையோடு நிறுத்துகின்றார். நீங்களும் நானும் நம்பிக்கை உடையவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். எந்த காரியத்திற்காக நீங்கள் இயேசுவை நம்பி வந்திருக்கிறீர்களோ அதற்கேற்ற பலனை நீங்கள் கண்டிப்பாய் பெற்றுக் கொள்வீர்கள். ஆனால் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. எசேக்கியா ஆண்டவரை பலமாய் நம்பினான். நெருக்கங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது, கண்ணீர் வந்தது, சனகரிப்பு அவர்கள் மூலமாய் பல கஷ்டங்கள் எசேக்கியாவுக்கு வந்தது. ஆனால் அவன் தேவனை சார்ந்திருந்தான், தேவனை முழுமையாய் பற்றி கொண்டான், தேவனோடு கூட இருந்தான். ஆண்டவர் அவனை குறித்து சொல்லும் போது 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லும் போது, அவன் ஜெப வீரனாய் வைராக்கியத்தோடு நம்பிக்கை பெற்றவனாய் இருந்தான். அவனுக்கு இருந்த வியாதிகள் அவனை விட்டு விலகும்படி அவன் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினான்.
கர்த்தாவே, உம்முடைய பார்வைக்கு நான் உண்மை உள்ளவன், நலமானதை செய்தேன், மன உத்தமமாயிருந்தேன். 3 வார்த்தை தான் கர்த்தருடைய வியாதியை விலக்கி 15 வருடம் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. வியாதியோடு இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், உன் வழி செம்மையா இருந்து பாரு, நீ அவர் மேல நம்பிக்கையா இருந்து பாரு, உன் பிரச்சனைக்கு முடிவை கத்த தருவார். உன் பிரச்சனைக்கு முடிவை கத்த தருவார். ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. தேவன் அல்ல, நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். தூக்கி சுமக்கிற தேவன். ஆமென். ஸ்வீடன் நாட்டிலிருந்து டேவிட் ஸ்காபெட் என்று சொல்லி கணவனும் மனைவியும் அந்த நாட்டிற்கு கடந்து போய் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று காங்கோ நாட்டிற்கு போகிறார். ஸ்வீடன் இருந்து காங்கோ. காங்கோ என்கிறது ஒரு மலை பிரதேசம், கடுமையான பிரதேசம், மக்கள் அநேகரை உண்டு சாப்பிடுகிற ஒரு பகுதி. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பகுதிக்குள்ளே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு போகும்போது இன்னொரு குடும்பம், ஜாக்சன் என்று சொன்ன இன்னொரு குடும்பமும் அவர்களோடு இணைந்து போகின்றார்கள். 2 குடும்பம் அந்த இடத்துல ஊழியத்திற்கு போகும்போது அங்கு ஒரு பயங்கரமான காய்ச்சல் அவர்களை தொடுவதுண்டு. அந்த மலைப்பகுதி மக்களை தொட்டால் அவர்கள் செத்து விடுவார்கள், மூளையெல்லாம் கலங்கி மிதாய் போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜாக்சன் அந்த வியாதியினால் அகப்பட்டார். உடனே எங்களால் முடியாது என்று சொல்லி அங்கிருந்து ஜாக்சன் தன்னுடைய ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு அநேக இருக்கிற சிட்டிக்குள்ள வந்து அங்கு தங்கி கொண்டு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். என்ன நடந்தது? டேவிட் நலமாய் ஊழியம் செய்கின்றான். ஒரு நபர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நபர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் அவரை புறந்தள்ளி விட்டார்கள். அவருடைய செம்மையான வழி, நம்பிக்கையுள்ள வழி அவருக்கு அற்று போய்விட்டது. நாட்கள் கழிந்தது. ஸ்காபெட் கர்ப்பவதியானாள். அவள் கர்ப்பவதியான போது அந்த நாட்டு, அந்த காங்கோ நாட்டு, அந்த ஊரினுடைய தலைவன் பார்த்தானாம், பாவம், பசி, அவர்களுக்கு சாப்பாடு கொண்டும் இல்லையே, ஒரு மண் சுவரால் கட்டப்பட்டு ஒரு சின்ன குடிசையில் இருக்கப்பட்ட அவர்களுக்கு அவன் என்ன செய்தான் தெரியுமா? கொஞ்சம் இரக்கமாகி ஒரு சின்ன தம்பியை அனுப்பி ஒரு கோழி, முட்டை, பாலை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கொண்டு கொடுக்க ஆரம்பித்தானா. உடனே எல்லாரும் ஒவ்வொரு வாரம் கிட்டத்தட்ட 10 வாரங்கள் இப்படியே கொண்டு கொடுத்து கொண்டே இருந்தானா. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு தோணிச்சா, நம்ம யாருக்குமே சுவிசேஷம் சொல்ல முடியல, இந்த பிள்ளைக்காவது சுவிசேஷம் சொல்லலான்னு அவன் கொண்டு வரும்போது அவனை உட்கார வச்சு 10 வாரத்துக்கு பிறகு சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சாங்களா. இந்த பிள்ளைக்கு இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சாரா. நாட்கள் கடந்தது. ஒரு நாள் ஒரு குழந்தை பிறந்தாள். அவளுக்கு ஸ்வீடன் நாட்டு ஏன் என்று சொல்லி ஒரு பெயர் போட்டார். ஏன் என்று பெயரை போட்டுவிட்டு அவளை அருமையாய் வளர்த்தினாள். 3 மாதம் அருமையான ஸ்காபெட் இறந்து போனார். என்ன செய்வதென்று புரியவில்லை. குழந்தையை கரத்தில் வைத்துக் கொண்டு அவரே குழி வெட்டி தன் மனைவி அடக்கம் பண்ணிவிட்டு கல்லறை கட்டி கொண்டு அவர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஜாக்சன் இடத்தில் சென்றாரா. இந்த குழந்தை நீயே வளர்த்துக்கோ, இனி எனக்கு இயேசுவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எல்லாவற்றையும் விட்டு விட்டார். இயேசுவை மறுதளித்தார். அவர் கீழ் போய் ஒரு வீட்டிலே பயங்கரமாய் மோசமான ரீதியிலே வெளியே ஒரு எழுத்தெழுதினாலாம், இயேசுவை பற்றி யாரும் சொல்லக்கூடாது, இயேசுவோடு யாரும் என்னை பேச வந்தவர்கள் அனுமதிக்க கூடவில்லை, யாரும் வரக்கூடாது என்று போர்டே எழுதி வைத்துக் கொண்டு வீட்டிற்குள்ளே இருந்து விட்டாரா. இந்த 2 ஜாக்சன் அவருடைய மனைவியும் இறந்து போய்விட்டார்கள். இப்பொழுது பிள்ளை ஏன் அனாதையாய் மாறினாள். அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒரு அருமையான குடும்பம் அங்கு வந்தபோது இந்த குழந்தை தனியாய் அனாதையாய் இருக்கிறதை பார்த்து அவர்கள் அந்த குழந்தையை தத்தெடுத்து கொண்டு போய் அமெரிக்காவிலே கொண்டு சென்று விட்டார்களா. ஏனென்றால் ஸ்வீடன் நாட்டு பெயர், இங்கு அவளுக்கு ஸ்வீடன் நாட்டு பெயரை மாற்றி ஆகி என்று சொல்லி பெயரை வைத்து அங்கு ஆண்டவருடைய கிருபையினாலே அவளை கல்வி கற்க தொடங்கினார்கள், வளர்த்தினார்கள். அவள் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தாள், வேதாகம கல்லூரி படித்தாள். அவளுக்கென்று ஒரு அருமையான சகோதரனை திருமணம் பண்ணி வைத்தார்கள். ஜட்சன் என்று ஒரு அருமையான மகனை திருமணம் பண்ணினார்கள். நாட்கள் கடந்தது. இவள் யார் என்று அந்த குடும்பம் சொல்லப்பட்டிருந்தது. இவளுக்கு ஒரே ஒரு ஆசை, நான் இந்த காங்கோ நாட்டிற்கு செல்ல வேண்டும், என் தகப்பனை உயிரோடு ஒருவேளை இருக்கலாம், நான் பார்க்க வேண்டும், என் தாய்
இருக்கிறாளா என்று எனக்கு தெரியாது, செத்திருப்பார்கள் என்று அவளுக்கு தன்னுடைய உள்ளத்தில் வேதனைப்பட்டவளாய் ஒரு நாள் ஸ்வீடன் நாட்டிலிருந்து வந்த ஒரு தேவ மனிதன், அந்த மனிதன் இந்த ஸ்காபெட்டை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். அவரிடத்தில் ஒரு புத்தகம் இருந்தது. அதை எடுத்து அவள் விரித்த போது நேராக ஸ்காபெட் என்று சொன்ன ஒரு கல்லறை வடிவத்தை அவள் பார்த்து, இது என் தாய், என் தாய் என்று சொல்லி அந்த மனிதனோடு பேச ஆரம்பித்தாரா. நான் அந்த காங்கோ நாட்டிற்கு சொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது அவள் படித்த வேதாம கல்லிருந்து 2 டிக்கெட் கொடுக்கப்பட்டு எங்கு வேண்டுமானாலும் சென்றுங்கள் என்று சொன்னாரா. ஜட்சனும் இவளும் அந்த நாட்டுக்கு வந்தாரா. அந்த நாட்டிற்கு வந்தபோது எங்கெல்லாமோ தேடி தேடி அலைந்து கடைசி 2 நாள் இருக்கும்போது ஒரு வீட்டிலே அந்த வார்த்தை எழுதப்பட்ட போது இது கண்டிப்பாக என் தகப்பனாக இருக்கும் என்று உள்ளே சென்றாராம். உள்ளே சென்ற போது மதுபான பாட்டில்கள் ஒரு பக்கம், குப்பை நிறைந்த நிலையில் இன்னொரு பக்கம், அவ்வளவு வேதனையோடு கூட இருக்கப்படும் போது இந்த அருமை மகள் உள்ளே சென்று டேடி என்று அழைத்தாளா. அவன் திரும்பி பார்த்தாளா. அந்த வார்த்தை கேட்ட ஏன் என்று சொன்னானா. எழும்பினானா. என் மகளை பார்த்து விட்டேன் என்று சொல்லி கட்டி அணைத்து கண்ணீர் விட ஆரம்பித்தாராம். மகள் அவளுக்கு சுவிசேஷம் அறிவித்தாள். அவள் மறுபடியும் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் ஞானஸ்நானம் பெற்று ஊழியத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்து தன் மகள் செய்த பணி இன்றும் மேன்மைப்பட வேண்டும் என்று சொல்லி ஊழியம் செய்தானாம். ஆனால் 2 மாதத்திலே அவர் மரித்து விட்டார். இவர் கடந்து போனாள். இந்த காங்கோக்கு நான் வர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு மறுபடியும் அமெரிக்கா தேசத்திற்கு போனார். ஒரு தடவை காங்கோல 1200 பேர் இருக்கக்கூடிய ஒரு சபை, அதில் போதகர் வருகிறார் என்று சொன்னபோது ஆச்சரியமாக எல்லாரும் அந்த இடத்திற்கு போனாரா. அத்தனை மக்களும் கூடினாரா. காங்கோல ஒரு 1200 பேர் இருக்கிற சபையா என்று சொல்லி கடந்து போய் முடிந்த உடனே, ஐயா நீங்க 1200 பேர் இருக்கிற சபை காங்கோல இருக்கிறதா? என்னுடைய அம்மாவை தெரியுமான்னு கேட்டாரா. உங்க அம்மா யாருன்னு கேட்டாரா. ஸ்காபெட்னு சொன்னோன்னு, ஸ்காபெட்டா அது உங்க அம்மாவா? அழுது கொண்டு அவளை கட்டி அணைத்து அவரும் அழ ஆரம்பித்தாரா. அந்த மனிதன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? இன்னைக்கு 1200 பேர் காங்கோல ஒரு சபை இருக்கிறன்னா அது வேறு யாரும் இல்லை, பாலும் கோழியும் முட்டையும் கொண்டு கொடுத்த போது எனக்கு சுவிசேஷம் சொன்ன அந்த தாயார் விட்ட அந்த மனிதன் தான் நான். இன்றைக்கு காங்கோ ரட்சிப்பை அடையும்படி என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார் என்று சொன்னார். நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. ஒன்று மட்டும் சொல்றேன், யாரோ ஒருவர் எங்கிருந்தோ ஒரு சத்தியம் புறப்படும் போது அந்த சத்தியத்தை கொண்டு இந்த தேசத்திலும் அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். நமக்கு தெரியாது, இந்த சத்திய வார்த்தை நிச்சயமாய் சொல்லுகிறேன் அநேகரை வழிநடத்தி கொண்டு முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். மோன்ட்ரியா தேசத்தில் நான் கடந்து போன போது ஒரு நபர் இன்னொரு நபருடைய ஃபோன் நம்பரை கொடுத்தார். நான் அவருக்கு பேசினேன். ஃபோன் எடுத்த உடனே நான் இம்மானுவேல் என்று சொன்னேன். இடத்த கேட்டாங்க, என்ன இடம்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, அங்கிள் நீங்க தானா அவருன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாய் போச்சு. ஆமா நானே தான் அப்படின்னு. உடனே அடுத்த நாள் வந்துட்டாங்க. அவருடைய சபையில் என்னை உபயோகப்படுத்தினார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இன்றைக்கு இவ்வளவு இருக்கிறேன்னா, அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வர்றேன்னா அதற்கு காரணம் இவர்தான். என்னுடைய சிறு வயதில் இருந்தேன் என்னை ஊழியத்திற்கென்று உருவாக்கின ஒரு தெய்வ மனிதன் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அப்பதான் தெரியும் நானே அறியாத சிலர் எங்கெல்லாமோ இருக்கிறார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அருமையான ஸ்டீபன் பாலா பாஸ்டர் அநேகருக்கு சத்தியத்தை அறிவித்திருக்கலாம். ஆனா இவர் மூலமாய் யாரோ ஒரு நபர் நிச்சயமாய் என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறி இருப்பார்கள். நமக்கு தெரியாது. ஒருவேளை ஜெபபாலா பாஸ்டர் ஸ்ரீலங்காவில் ஊழியம் செய்கிறான். அவங்க ஊழியம் செய்கிற இடத்துல கூட அந்த மகள் மூலமாய் யாரோ ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாய் தெரியலாம். எத்தனை மக்கள் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? உங்கள் வாழ்நாளில்
ஒரு நபருக்கு நம்பிக்கையோடு நீ சுவிசேஷம் அறிவித்தால் அந்த நபர் நிச்சயமாய் ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் இருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் இருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த ஆண்டவரோடு கூட, ஆண்டவரே என்னையும் அர்ப்பணிக்கிறேன். ஒரு காங்கோவில் ஒரே ஒரு சின்ன தம்பியை கொண்டு 1200 பேரை சம்பாதிக்க முடியுமண்ணா, என்னை கொண்டு என்ன ஆண்டவரே செய்ய போகிறேன் என்கிறதை நீங்கள் நினைவில் கொண்டு இன்றைக்கு அந்த பாரத்தோடு கூட இந்த உள்ளத்தை உருக்குகிற அந்த சாட்சி நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஹல்லேலூயா, நன்றி அல்லேலூயா, நன்றி அல்லேலூயா, நன்றி அல்லேலூயா, நன்றி அல்லேலூயா, நன்றி அல்லேலூயா, நன்றி அல்லேலூயா, நன்றி அல்லேலூயா. எத்தானை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிய நையா. எத்தானை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரிய நையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ஓ இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவாரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. எல்லாரும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கும் உடைய அற்புதமான வல்லமை, இன்றைக்கும் உடைய கிருபையான வல்லமை எங்களோடு கூட நிரப்பட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய் திறந்து தேவனை ஸ்தோத்தரிப்போமா. எல்லாரும் வாய் திறந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போமா. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனே, இந்த நாளிலே